பசங்க 2 பேரையும் நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு நானும் என் சம்சாரமும் சந்தோஷமா தான் இருந்தோம். போன மாசம் என் வீட்டை என் பசங்க பேருக்கு எழுதி வச்சேன். 2 நாள்ல வீட்டை வித்துட்டு ஆளுக்கு ஒரு வீட்டை வாங்கிட்டு எங்களை நடுத்தருல நிக்க வச்சுட்டானுங்க. இப்ப 2 பேரும் எங்க தங்கியிருக்கீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, ஒருத்தனை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால எங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லி அவளை அடிச்சு துரத்திட்டேன். அவ தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவ வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போய் வச்சிருக்கா. அவளும் என்ன வேலைக்கு போக வேணான்னு தான் சொன்னா. நான் தான் மருமக வீட்டுல சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு இங்க வேலைக்கு வந்துட்டேன். அப்ப சாகர வரைக்கும் இல்ல, செத்தப்புறம் கூட உழைக்கணும் போல இருக்கு. அப்ப கூட நம்ம பசங்க வந்து நம்ம பணத்தை புடுங்கிட்டு போக தான் வருவானுங்க. நாமளும் மானங்கிட்டு போய் கொடுப்போம். எந்த காலத்திலையும் நம்ம புத்திக்கு உரைக்காது. அம்மா உங்க கதை என்னன்னு சொல்லவே இல்லையே சார். அது வந்து மிஸ்டர் மார்கண்டேயன், நீங்க உள்ள போலாம். போயிட்டு வாங்க சார். மே கம் இன் சார்? எஸ் கம் இன். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. கண்டிப்பா சார். ஓகே சார். உங்க பேர் என்ன? மார்க்கண்டேயன். மா மா அம்மா மா மா என்னம்மா இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு கூப்பிட்டே வர, நீ ஒண்ணுமே பதில் சொல்லாம எங்கே நிக்கிற? அதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வர சொல்றியா? ஒண்ணும் வேணாம். இல்ல எப்பவும் வந்தா நீ தானே வந்து வாடின்னு சொல்லி விசாரிப்ப, அதான் கேட்டேன். என்ன இப்பதான் உனக்கு நம்ம வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா? என்னம்மா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? ஏன் நீ இந்த வீட்டுல ஒருத்தி தானே? இங்க எவ்வளவு பிரச்சனையில உங்க அப்பா இருக்காருன்னு உனக்கு தெரியும் தானே? நான் போன் பண்ணியும் நீ எடுக்கல. ஏய் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்படி அழுவுற? வீட்டுல பிள்ளைங்க 2 பேத்துக்குமே திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு தெரியுமா? பிள்ளைங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மாறி மாறி அலைஞ்சிட்டு இருந்து. என்னது, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா? ஏண்டி ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்லம்மா, நீங்களே இங்க பிரச்சனையில இருக்கீங்க, உங்களே கஷ்டப்படுத்தணும். அதுக்காக அப்படியே சொல்லாம இருப்பியா? பிள்ளைங்க 2 பேத்துக்குமே பெரிய செலவு போச்சுமா. அத சரி செய்யறதுக்கு படாத பாடுபட்டுட்டேன். அதனாலதான் உங்க போன் கூட எடுக்க முடியாம போயிடுச்சு. இப்ப 2 பேருக்கும் பரவாயில்லையா? ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா? வீட்டுலதான் விட்டு வந்திருக்கு. ஏன் உடம்பு இன்னும் சரியாகலையா? இங்க வேணும்னா கூட்டிட்டு வா, நான் கஷாயம் வச்சு தரேன், உடம்பு சரியாயிடும். அதெல்லாம் சரியாயிடுச்சு. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம் எல்லாம் டாக்டருக்கும் மருந்துக்குமே சரியா போச்சுமா. அதான் ஃபீஸ் கட்ட முடியாம வீட்லயே இருக்குதுங்க. படிப்பு விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கிறது இல்லையா? இப்ப என்ன பண்ண போறீங்க? அதான் உன்னையும் அப்பாவையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அப்பா இல்லையா? ஓஹோ, அதுக்கு தான் வந்திருக்கிறியா? ஆமா, அப்பா எங்கம்மா? ஆபீஸ் விஷயமா வெளியில போயிருக்காரு. அம்மா, நானும் கேள்விப்பட்டேம்மா. அப்பா மறுபடியும் வேலைக்கு போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுல என்னடி சந்தோஷம்? வீட்டு கடனை கட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட இந்த வயசுலயே உங்க அப்பா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி, கண்ணை கசக்காத. எவ்வளவு வேணும் உனக்கு? அம்மா கேக்குறத பார்த்தா கொடுத்துருவாங்க போல இருக்கே. பெரியவளுக்கு 35,000, சின்னவளுக்கு 30,000. இப்ப வேற இந்த வருஷம் ஃபீஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு. பிள்ளைங்க 2 பேரையும் ஸ்கூல்ல போட்ட நாள்ல இருந்து வருஷம் வருஷம் அப்பதான் ஃபீஸ் கட்டுவாரு. இப்பவும் அவரே செய்யணும்னா எப்படி? அம்மா, அப்பாதான் மறுபடியும் வேலைக்கு போறாருல, அதுக்காக பழைய வேலை மாதிரி எல்லாம் வருமா? அம்மா, இன்னைக்கு என் பிள்ளைங்க நல்லா படிக்குதுன்னா அது வருஷம் வருஷம் அப்பா நேர்ல வந்து அவர் கையால வந்து ஃபீஸ் கட்டுறதுதான் காரணம்.
மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா, இத மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா. உனக்கு என்ன, அப்பா வந்து ஃபீஸ் கட்டணும் அவ்வளவுதானே? ஆமாமா, அது போதுமா. என்னைக்கு வரணும்? நாளைக்கு வந்தாலும் சரி. ம், சரி. அப்போ ஒண்ணு செய், சொல்லுமா. பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்க அப்பா கையில கொடு. அவரே நேர்ல வந்து அவர் கையாலே கட்டுவாரு. டீ குடிக்கிறியா? வேணாமா, நான் வேணா உனக்கு போட்டு தட்டுமா? வேணாம். அப்புறமா நீங்க இந்த வீட்டு மேல இருந்த கடனை எப்படி சமாளிச்சு கட்டுனீங்க? ஆமா, பிரச்சனையில இருக்கும்போது எதையுமே பேசாம இருந்துட்டு இப்ப வந்து கேளு. மா நான் தான் பசங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன்லம்மா. சொல்லுமா, அவ்வளவு பணம் எப்படி ரெடி பண்ணீங்க? கடைசி நேரத்துல ராஜா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். ராஜாவா? அவன்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்தான். ராஜா இதெல்லாம் செய்யற ஆள் இல்லையே. அப்படியே செய்யணும்னு இருந்தா இத முதல்ல ரவிக்கு செஞ்சிருக்கணும். ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிருக்கான், என்னன்னு கண்டுபிடிப்போம். சரி, ஓகே, பை. டே நில்றா ரவி, நில்றா. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்ப வந்த? இப்பதான். பிசினஸ்லாம் எப்படி போகுது? பெரிய தொழிலதிபர் ஆயிட்ட. போயிட்டு இருக்கு. என்னடா வேற யாரோ கடைய பத்தி விசாரிச்ச மாதிரி சொல்ற? உங்க சூப்பர் மார்க்கெட் பத்தி தான் கேக்குறேன். ஆமா, பேருக்கு மட்டும்தான் என்னோடது. மொத்த கண்ட்ரோலும் மாமனார் கிட்ட தான் இருக்கு. உங்க அண்ணன் ராஜா பெரிய ஆளாயிட்டான் போல. ஏன், அவனுக்கு என்ன? எப்போதும் போலதானே இருக்கான். டேய், லட்சக்கணக்குல டீல் பண்றான், ஒரே நாள்ல வீட்டு கடனை சரி பண்ணிருக்கான். எங்கேயோ தெரிஞ்சவங்க கிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான் போல. அதுக்கு இல்ல, நீ பணத்துக்கு தவியா தவிச்சப்போ உன் நிலைமைய நேர்ல பார்த்து உனக்கு ஒத்த பைசா கூட தராதவன் அப்பா வீட்டு கடனை அடைக்கணும்னு சொன்ன உடனே எப்படி ஒரே நாள்ல அவ்வளவு பணத்தையும் கொடுத்தான்? யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை வீடு ஏலத்துக்கு போயிரும் பண்ணிருப்பான். என்ன இருந்தாலும் என்னோட பிரச்சனையை விட இது ரொம்ப பெருசு தானே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா வீட்டை விற்கணும்னு சொன்னதே உன் பிரச்சனைக்காக தானே. வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு பையில பணத்தோட வந்து நின்னால திடீர்னு அந்த பணம் எப்படி அவனுக்கு வந்துச்சு? சரி, வீட்டை வாங்க முடியலன்னு முடிவானதுக்கு அப்புறம் அந்த பணத்துல இருந்து கொஞ்சமா ஒரு 2-3 லட்சம் உன்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. மறுபடியும் பணம் இல்லைன்னு டிராமா போட்டான். சரி, அப்பா வீட்டு கடனை அடைக்கிறதுக்கு பணம் கிட்டப்போ மறுபடியும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கான். நல்லா யோசிச்சு பாரு ரவி. வீடுன்னு வந்துட்டா எப்படியாவது பணத்தோட வந்து நிக்கிறான். எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. நீ சொல்றது சரிதான். சரி, அதுக்கு நாம என்ன பண்றது? ராஜா கிட்டே கேட்டுருவோம். ராஜா கிட்ட என்ன கேட்க போறீங்க? ரேவதி, நீ வந்தாலே ஏதாவது பஞ்சாயத்து இருக்குமே. இத பாருடா, நான் எதையும் மனசுல வச்சுக்காம அப்படியே கேக்குற ஆளுன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, கேளு. நான் என் மனசுக்கு தோணுனதை கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அது நீ கேட்கறத பொறுத்து இருக்கு, நீ கேளு. இல்ல, நானும் ரவியும் சேர்ந்து பேசிதான் இத உன்கிட்ட கேட்கலாமேன்னு. என்ன, ஆரம்பமே சரியில்லையே. நம்ம ரவி சூப்பர் மார்க்கெட்ல பெரிய பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. ஏன், இந்த வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கனா? நீ அப்பா உங்களால முடிஞ்சதை பண்ண வேண்டியதானே. இவ்வளவு ஏன், அவன் பொண்டாட்டியே அவனுக்கு எதுவும் பண்ணல. சரி 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 சரி, இதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இதத்தான் கேட்கணும்னு வந்தியா? அதுக்கு இல்லடா, இந்த வீட்டு மேல இருந்த கடனை நீதான் அடைச்சிருக்க. அதான் நான் இல்ல. நான் உன்ன என் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கல. இல்லனா என்கிட்ட அவ்வளவு பணம் தான் இருக்கா?
எல்லாம் வெளியில வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அத நம்ம ரவி கேக்கும்போது நீ கொஞ்சம் பண்ணிருக்கலாம்ல. பாவம், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். ஏன் இந்த வீட்டு மேல லோன் வாங்கி 2 மாசம் டியூ கட்டாம இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? பேங்க்ல இருந்து வீட்டுக்கு ஆள் வந்து 2 நாள்ல ஜப்தி பண்ணுவோம்னு சொன்னானே, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? அப்பாவும் அம்மாவும் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வருத்தமா உட்காந்துட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? இவ்வளவு ஏன் இந்த வீடு ஏலத்துக்கு போனா என்ன உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு, தெரியுமா உங்களுக்கு? இப்ப சொல்லு, எது முக்கியம்? இவனோட கடை முக்கியமா, அப்பாவோட உயிர் முக்கியமா? கடை இன்னைக்கு இல்லனா நாளைக்கு பொருளை வாங்கி கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்பா போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா, அப்பா கிட்ட வீட்டு டாக்குமெண்ட்னு ஒண்ணு இருந்துச்சு, ரவி கிட்ட என்ன இருந்துச்சு? பணம் கொடுக்கறவனா சும்மா தூக்கிட்டு வந்து கொடுத்துருவானா? ஆமா, நீ என்ன பெரிய போலீஸ் மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பா பணத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ நீ போனையே எடுக்கல. நீ எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல. இல்லடா, ஏய் அது வந்து தபார், வீட்டு பேர்ல அப்பாவுக்கு கடன் வாங்கி கொடுத்தது நானு. நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த பணத்தை நான் தான் கட்டணும். அத முதல்ல நீங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கீங்க. புரிஞ்சது நீ சொன்னது. அது என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். பாண்டி, மளிகை சாமான் வாங்க வேண்டி இருக்கு. பக்கத்துல ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது, அங்க போய் வாங்கிட்டு போயிடலாம். மலரே, அட்ரஸ் மாறி வந்துட்டு இருக்கிறோம் போலகுதே. நம்ம வேற கடைக்கு போயிடலாமா? ஓ, இதுதான் அண்ணன் சூப்பர் மார்க்கெட்டா? உட்கார, வேற கடைக்கு போலாம். ஏ, அதுக்கு இன்னும் 1.5 கிலோமீட்டர் போகணும். வந்தது வந்தாச்சு, இங்கே வாங்கிட்டு போயிடுவோம். எதுக்கு மலரே தேவையில்லாத பிரச்சனை? நம்ம என்ன அண்ணன் கடைன்னு ஓசிலியா கேட்க போறோம்? காசு கொடுத்து தானே வாங்க போறோம். தைரியமா வா, நான் தான் இருக்கேன்ல. இருக்கிற தைரியத்துல தான் வரேன். இங்கேயும் வந்துட்டாளா? என்னென்ன பண்ண போறாளோ? ஏமா, இதெல்லாம் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இங்க ஆடி தள்ளுபடியோ இல்ல 1 எடுத்தா 1 இலவசம்லாம் கிடையாது. எங்கேயோ போக வேண்டியதெல்லாம் பைய தூக்கிட்டு இங்கே வந்துருதுங்க. என்ன மலரே, கலாச்சிருவா? இப்ப பாரு. டேய் தம்பி, டேய் தம்பி, டேய் உன்னதான்டா. டேய் தம்பி, ஏய் உன்னதான்டா. என்னையா? உன்னதான்டா. இந்த வயிறு எரிஞ்சா குடிப்பாங்களே, ஜெலசல், அது எங்க இருக்கு? ஏய், யார பார்த்து டேய்னு சொல்ற? உன்னதான்டா தம்பி. நீ இந்த கடையில வேலை செய்யற பையன் தானே? ஏய், நான் இந்த கடையோட ஓனர். அத முதல்ல தெரிஞ்சுக்க. ஓ, அப்படியா தம்பி? நீ பேந்த முழிக்கிறத பார்த்த உடனே இந்த கடையில வேலை செய்யற பையனோன்னு நினைச்சிட்டேன். அதான் அப்படி கேட்டேன். ஓனர்னா மூஞ்சில எழுதி போட்டுக்கூடா, இப்படி சும்மா அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு. கரெக்ட் மலரே. என்ன திமிரு? என்னையா கலாய்க்கிற? உன் எதிர்க்கே உன் அண்ணனை அசிங்கப்படுத்துற. நீ என்ன செய்யறன்னு பாக்குற. இந்த ரவி எங்க? ரவி, யோ ரவி. மாமா. ரவி, ரவி. மாமா, இதோ வந்துட்டேன். சொல்லுங்க.
பில் போடுற வேலையை விட்டு எங்க போனப்பா? ஸ்டாக் பார்த்துட்டு இருந்தேன் மாமா. ஸ்டாக் பார்க்குற நேரமா இது? முதல்ல பில்ல போட்டு இதுங்களை வெளியே அனுப்பு. பில்ல பார்த்து போடுப்பா, ஏன்னா உள்ள இருக்கிறது பூரா ஏன் பணம். இந்த ரத்ன மண்டிக்கு செக் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டியா? ஸ்டோரை அடைச்சிட்டு போகும்போது கொடுத்துக்கலான்னு இருந்தேன் மாமா. யோ, காலையில கொடுக்க வேண்டிய செக்க இப்படி ராத்திரி கொண்டு போய் கொடுத்தா நாளைக்கு அவன் எப்படி சொன்ன நேரத்துல சரக்கு கொண்டு வந்து போடுவான். எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு எதுவும் தெரியாமையே வேலை பார்க்கற. மாமா, நான் நைட்டு வந்து தரேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் மாமா. என்ன கேட்காம எதுக்கு நீ அவருக்கு கால் பண்ணி பேசின? நான் சொன்ன வேலையை மட்டும் செய், அதிக பிரசங்கித்தனமா எதுவும் செய்யாத, புரியுதா? சரி மாமா. ஆமா, அந்த வால்பாறை எஸ்டேட் மேனேஜர் கிட்ட மசாலா ஐட்டம் எல்லாத்துக்கும் ஹோல்சேல் ரேட்டை பத்தி பேச சொன்னேன், பேசுனியா? என்ன சொன்னாரு? நான் இன்னும் பேசல மாமா, நாளைக்கு காலையில பேசிடுறேன். ஒரு வேலையும் பண்ணாம இருக்கிறதுக்கு நீ எதுக்கு இங்க வரணும்? வெறுமே வீட்டிலே ரிட்டையர் ஆகி சும்மா உட்கார்ந்து இருக்க உங்க அப்பாவுக்கு துணையா இருக்கலாம்ல? வேணும்டா உனக்கு. நீ தானே கடையோட ஓனர்னு சொல்லிட்டு இருந்த. இப்படிதான் டேட் முடிஞ்ச எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாம் வியாபாரம் பண்ணுவியா? நம்பி வந்து பொருள் வாங்குறவங்கள இப்படிதான் ஏமாத்துவியா? சாப்பிடுற பொருள் கெட்டு போயிருந்துச்சுன்னா உடம்புக்கு என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா? கடன் நடத்திட்டு இருக்கியா இல்ல விக்காத பொருள் எல்லாம் வாங்கி வச்சு செகண்ட் ஹேண்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கியா? ஏய், நிறுத்து. இப்போ ஃபுட் சேல்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உன் கடையை சீல் வச்சிருவாங்க, தெரியுமா? ஏய், இங்க பாரு, நீ எந்த பொருளும் இந்த கடையில வாங்க வேண்டாம். முதல்ல இடத்த காலி பண்ணு. அந்த ஆளு என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அதெல்லாம் இப்ப எதுவும் பேச வேணாம், முதல்ல நீ வெளியே கிளம்புன. வான்னு சொல்றல, வா வா வா. கடையில கஸ்டமர் எல்லாம் பாக்குறாங்க, தயவுசெய்து கிளம்பு. இது ப்ளீஸ். நான் தான் முதல்ல சொன்னல, வா போலாம். வீட்டுக்கு வந்து சண்டை போடுறது பத்தாதுன்னு இப்படிதான் வியாபாரம் பண்ற இடத்துல வந்து சண்டை போடுவியா? ஏய், உண்மையை சொல்லு. அந்த ஆளு நான் அப்படி பேசும்போது உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா? ஏய், அதெல்லாம் இப்ப எதுக்கு? பிசினஸ் பண்ற இடத்துல அதெல்லாம் அப்படிதான், முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். ஏய், முதல்ல நீ கிளம்பு. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் நடுவுல 1008 பிரச்சனை இருக்கும். நீ ஏன் அண்ணன், நீ என்ன வேணாலும் சொல்லலாம், நான் உன்னை பேசலாம். ஆனா பொது இடத்துல இன்னொருத்த உன்னை அசிங்கமா பேசினா அத பாத்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சொல்லி வை அந்த ஆள்கிட்ட. சரி, போதும் தாயே, எனக்கு புரியுது, நீ கிளம்பு. எப்பா, கூட்டிட்டு போப்பா. மலரி, வா போலாம். வா, உட்காரு உட்காரு. பாத்தியா பாத்தியா உன் தங்கச்சி பண்ண காரியத்தை? மாமா, நான் திட்டி அனுப்பிட்டேன் மாமா, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்க அப்பா பிள்ளைய வளர்க்க சொன்னா ஒரு ரவுடிய வளர்த்து வச்சிருக்காரு. என்னையா பாக்குற? ஒண்ணு இல்ல மாமா, மூஞ்சில இன்னும் மாவு ஒட்டி இருக்கு, தொடச்சுக்குங்க. கடைக்கு பொருள் வாங்கி அடுக்கி வைக்கும் போது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து வைக்க மாட்டியா? அந்த ஒரு சின்ன பொறுப்பு கூட உங்ககிட்ட இல்லையா? அது கரெக்டா தான் மாமா இருந்துச்சு. அவ கோவத்துல தூக்கி அடிச்சிட்டு பொய் சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க வேணா பாருங்களேன். மலரே, மேலேயா மாவடிச்சுட்டு போற? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன் கடையை எரிச்ச மாதிரி உன் குப்பத்தையும் எரிக்காம விட மாட்டேன்.
மாமா கீழே கொட்டி இருக்கிற மாவை என்ன பண்றது? சாரி மாமா. வேணும்டா, உனக்கு நல்லா வேணும். ஆர்டர்